நமக்கு எப்பவுமே தூக்கி விட ஒருத்தவங்க இருந்தா போதும், தனி ஒரு தெம்பு நமக்கு வந்துடும். அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் நின்ன உடனே ஸ்வேதா மேம் அங்கே வந்துட்டாங்க. இந்த பக்கம் அர்ச்சனாக்கா, இந்தாண்ட பக்கம் ஸ்வேதா மேம் கையை பிடிச்சிக்கிட்டாங்க. தைரியமா பாடுனதையும் அங்கே ஒரு ஃபியூ செகண்ட் நமக்கு கிடைக்கும். மியூசிக் வாசிங்க அது பண்ண, அதுக்குள்ள நான் என்ன நானே தைரியப்படுத்திக்கிட்டேன். அப்பா இது நம்ம இடம், இது எப்படியாவது விட்டுறக்கூடாதுரா அப்படின்னு நினைச்சு என்னை சாந்தப்படுத்தி இன்னொரு பாட்டு நான் பாட ஆரம்பிச்சிட்டேன். 2வது பாட்டு பாடி காட்டுங்க. அது வந்து நினைத்து நினைத்து பார்த்தேன் படத்துல இருந்து. நான் அமர்ந்து பேசும் மரங்களின் நிழலும் நமது கதையை காலமும் சொல்லும். அது ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு வாய்ஸ் வர மாட்டேங்குது. நமக்கு ஒரு சிலது வந்து ஒரு சிலது வெளிப்படுத்தும். எனக்கு கண்ணீர் தான் அது. அந்த தருணத்தை நான் இன்னுமே மறக்க மாட்டேன். அது எப்படின்னா, இந்த 2 பக்கமும் ஃப்ளாஷ் அவுட், அதெல்லாம் நம்ம முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. மக்கள் எல்லாமே எழுந்திருச்சு, நமக்கு ஒருத்தவங்க கை தட்டினாலே நமக்கு அவ்வளோ பூஸ்டாக இருக்கும். எல்லாருமே கை தட்டி அந்த ஒரு மொமெண்ட் அப்பா வாழ்க்கையிலே நான் மறக்க மாட்டேன். அது விஷுவலாக எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டுலாம் போனாங்க. எனக்கு பக்கத்திலே இருந்த மாதிரி பயங்கரமான குஸ்பம். அந்த நாளை என் வாழ்நாளே நான் மறக்க மாட்டேன். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.